தாம்பத்தியத்துல வர்ற சிக்கல்களுக்கு ஜோதிடம் என்ன காரணம் சொல்லுதுன்னு சட்டுன்னு பாத்துரலாம். சில சமயம் பாத்தீங்கன்னா, திருமண வாழ்க்கையில அந்த சந்தோஷம் கொஞ்சம் குறையும் போது, அது உறவையே ரொம்ப பாதிக்கலாம் இல்லையா? இதுக்கு சில கிரக அமைப்புகள் ஒரு காரணமா இருக்கலாம்னு ஜோதிடம் சொல்லுது. அத பத்தி தான் இப்ப பாக்க போறோம். முதல்ல புணர்ப்பு தோஷம்னு ஒன்னு இருக்கு. இது எப்போ வரும்னா, சனியும் சந்திரனும் ஒன்னா சேரும்போது, இல்லைன்னா ஒன்னே ஒன்னு பாக்கும்போது உருவாகும். சரிங்களா? இப்போ சனிங்கிறது ஒரு கட்டுப்பாடு, சந்திரன்கிறது உணர்ச்சிகள். அப்போ இவங்க 2 பேரோட சேர்க்கை இல்ல பார்வை அந்த நெருக்கமான உணர்வுகளுக்கு ஒரு தடையை உண்டாக்க வாய்ப்பிருக்கு. 2வதா ஜாதகத்துல 12ஆம் இடம். இத அயன சயன போக சுகஸ்தானம்னு சொல்வாங்க. இந்த இடத்தோட அதிபதி கிரகம் நிலைமை சரியில்லாம கொஞ்சம் பாதிக்கப்பட்டா தாம்பத்தியத்துல சிக்கல்கள் வரலாம். ஏன் சில சமயம் தற்காலிக பிரிவை கூட இது ஏற்படுத்தலாம். கடைசியா தாம்பத்தியத்துக்குன்னு சில முக்கிய கிரகங்கள் இருக்கு. ஆணுக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன், பெண்ணுக்கு செவ்வாய். இப்போ இந்த கிரகங்களோ இல்ல சுகஸ்தானம்னு சொல்ற 4ஆம் வீட்டு அதிபதியோ ஜாதகத்துல வலு இல்லாம இருந்தா அந்த தாம்பத்திய திருப்தி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக நீங்க ஜாதகம் பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட கிரக அமைப்புகளை எல்லாம் கொஞ்சம் சரியா கவனிச்சிங்கன்னா எதிர்காலத்துல வரக்கூடிய தாம்பத்திய சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கு இது ஒரு உதவியா இருக்கும்னு சொல்லலாம்.